ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் 365. இந்த vlog பார்க்குற எல்லாருமே நலமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இது போன வாரம் சாட்டர்டே வயநாட் ட்ரிப் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ காலையில் 4 மணிலேருந்து எடுக்க ஆரம்பித்த vlog. ரொம்ப ஒரு சின்ன vlog தான். ஏன்னா போனது ஒரு நாள் ட்ரிப் அப்படிங்கிறதுனால பெருசாக நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் 2-3 இடங்கள் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு எனக்கும் துருவா குட்டிக்கும் தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் வேர் பண்ணியிருக்கிற குவாட் செட் வந்து ஃபெமினைன் குர்த்திஸோட மோஸ்ட் செல்லிங். நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பியூர் காட்டன். இதுலேயே 3 பீஸ் செட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ் வேருக்கு பக்காவான மேட்சாக இருக்கும். நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபெமினைன் குர்த்திஸ்க்கு யூடியூப் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கலெக்ஷன்ஸ் நான் புதுசு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். காலையில் 5 மணிக்கெல்லாம் பெங்களூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ தட் வயநாடுக்கு ஒரு 12 மணிக்கு ரீச் ஆகலாம் அப்படின்னு 2 காரில் போயிருந்தோம். மொத்தம் 4 ஃபேமிலி. ஸோ எங்கள் காரில் 2 ஃபேமிலி அண்ட் இன்னொரு காரில் 2 ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் போனதே ஒரு மல்டிலிங்குவல் ஃபேமிலி மாதிரி. நாங்கள் தமிழ் ஃபேமிலி, இன்னொருத்தங்க நார்த் இந்தியன்ஸ், ஸோ ஹிந்தி ஃபேமிலி, இன்னொருத்தங்க கன்னடா ஃபேமிலி. இதில் 3 லாங்குவேஜஸும் பேசக்கூடியது கிச்சு மட்டும்தான். எனக்கு கன்னடா ஃப்ளூயண்ட்டாக புரியும், பேசிக்கான கன்னடா பேசுவேன், பட் ஃப்ளூயண்ட்டாக வரும். இவங்க எல்லாமே கிச்சோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு. நான் இவங்களெல்லாம் முதல் தடவையாக பார்க்குறேன். போகிற வழியில் ஒரு 7-7:30 நின்று பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நைஸ் ரோட் வழியாக வந்து கிளம்பிட்டோம். ட்ராவல் வந்து எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பிடிக்காத விஷயம், சம்டைம்ஸ் எனக்கு பேக் சீட்டில் உட்காந்து வந்தால் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இதே ஃப்ரண்ட்டில் உட்காந்து அந்த அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப எலிவேட்டடான பிளேஸ்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி தலை சுற்றி திருப்பி வாமிட் வர மாதிரி இருக்கும். அது ஒன்றுத்துக்காகவே எனக்கு ட்ரிப் அப்படின்னாலே நார்மலாக நம்ம உள்ளுக்காக பிளான் பண்ணுறோம்னா இந்த மலைப்பகுதி தான் பிளான் பண்ணுவோம்ல, அதனாலே எனக்கு ரொம்ப பயம். வயநாடுமே கொஞ்சம் எலிவேட்டடாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் உஷாராக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக ஊத்தப்பமோட நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை. நம்ம மோஸ்ட்டாக ஃபுட் ரிவ்யூ ப்ரமோஷன் ரீல்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆகிட்டு, ரீல்ஸில் ரீசெண்டாக பார்த்தேன் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு. மைசூரில் இந்த ஹோட்டல் அனுமந்தோ அப்படிங்கிற இடத்துல வந்து மட்டன் புலாவ் செம்ம டேஸ்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா வீட்டுக்கிட்ட இருக்கிற புலாவ் சாப்பிட்டது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. போகிற வழியில தான் மைசூர் பேலஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு அப்படிங்கிறதுனால யாருமே இறங்கலை, வெளியே இருந்து மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டேன். காலையில் பார்க்குறத விட நம்ம நைட் டைம் அந்த லைட்டிங்கோட பார்க்குறதுக்கு இந்த படத்தில் பார்க்குற பங்களாஸு மாளிகையெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு ராஜாவோட மாளிகை அந்த மாதிரி ஜெகஜோதியாக சூப்பராக இருக்கும். ஸோ கிச்சோ சூஸ் பண்ண ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக போகலாம். நமக்கு ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ரூட் வழியாக தான் எடுத்திருந்தோம். சிக்னல் பெருசாக அங்கே கிடைக்கல. அண்ட் இங்கேயுமே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, உள்ள அனிமல்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம அதிகமாக பார்த்தது வந்து யானை தான். போகிற வழியிலே ரோட்டுக்கிட்டே நிற்கிது யானை. ஒரு சில நேரம் வீடியோஸ்லலாம் காமிச்சிருக்காங்க பந்திப்பூரில் யானை திடீர்னு காரெல்லாம் முட்டை வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது போகும்போது. ரிட்டர்ன் வர டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6:30 மணி இருக்கும். அப்போ வந்து பைசன் பார்த்தோம், கரடி, மான் இதெல்லாமே பார்த்தோம். அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணது புலியோ சிங்கமோ பார்ப்போம் தான், பட் அது மட்டும் பார்க்க முடியும். இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நம்ம ஹோம் ஸ்டே வந்து பார்த்து ப்ரீ புக் பண்ணிட்டு கிளம்பணும். நம்ம போயிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெஸ்தா ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு கன்னியம்பேட்டாவில் இருக்குது. நம்ம வயநாடுக்கு ரொம்ப உள்ளே போகல, கீழே நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே வர ஒரு ஹோம் ஸ்டே இது வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடுக்கு நடுவுலையும் ஒரு இந்த மாதிரி ரிசார்ட்ஸ்க்கு நடுவுலையும் சுற்றி நம்ம மலைக்குள்ளே இருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக மரம் செடி கொடி இவ்வளோ தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹோம் ஸ்டேயுமே சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் மரம் செடி கொடி இப்படி தான் சூப்பராக இருந்தது. நம்ம போயிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 120 வருஷம் பழமையான ஒரு ஹோம் ஸ்டே. அதை ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு புது பில்டிங்கும் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம புதுசாக கட்டியிருக்கிற பில்டிங்கில் தான் நமக்கு வந்து ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு கொடுத்துருந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஹோம் ஸ்டே பொறுத்த வரைக்கும் கிச்சனுமே வச்சுருக்காங்க. பட் ஆனால் பேசிக்கான குக்கிங் பண்ணிக்கலாம் போல், இந்த காஃபி டீ போடுறது இல்லை மேகி பண்ணிக்கிறது இந்த மாதிரி. மற்றபடி டின்னரு லஞ்ச் எல்லாமே அவங்க வெளியே வேறு இடத்துலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து நமக்கு இங்கே சர்வ் பண்ணுறாங்க. ரூம் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹைஜீனான வேலை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் சீசன் டைமில் வந்திருந்தா அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், அந்த ட்ரிஸ்லிங் மழையாக இருக்கட்டும், கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கலாம் போல். மத்தியான டைமில் வந்தது பயங்கர வெயில் காட்டுன்னு காட்டிடுச்சு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், நைட் நல்லா சில்லுன்னு ஆகிடும் கிளைமேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நடந்திருந்தது. மதியம் வரும்போதே மட்டன் புலாவ் வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ அதை எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் பக்கத்தில் வந்து பேக் வாட்டர் பிளேஸ் ஒன்று இருக்குது. மற்றபடி ஃபால்ஸ் எல்லாம் போகணுன்னா இங்கேருந்து 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி வயநாடுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவ்வளோ தூரம் போகிறதுக்குள்ளே நைட் ஆயிரும், நம்ம சிம்பிளாக இங்கே இருக்கிற பேக் வாட்டர் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு
ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே கொஞ்சம் வெயில் இறங்கவும் கிளம்புனோம் எல்லோரும் ஒன்றா. வயநாட்டில் கிளைமேட்டு, ரெசார்ட் ஸ்டே இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு விஷயம் அங்கே இருக்கிற வீடுகள் தான். என்ன மாதிரி கட்டியிருக்காங்க தெரியுமா? வீடெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செம்ம சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க போல். ஒவ்வொரு வீடுமே ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்களாக இருப்பாங்களோ என்னவோ தெரியல, எல்லாமே டூப்ளெக்ஸ் வீடு தான். அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பையனே எங்களை அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, நம்ம பின்னாடியே போயிட்டு இருந்தோம். நிறையா வாழை மரம் வளர்க்குற அந்த ஃபார்மிங் தான் ஜாஸ்தி இருந்தது. அண்ட் நடுவில் அங்கங்கே வீடுகள் எல்லாமே டூப்ளெக்ஸ் வீடு அல்டிமேட்டாக இருந்தது. 1-2 வீடுகள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வாயை பொழந்துட்டு பார்க்குறதுக்கே டைம் சரியாக போயிடுச்சு அந்த வீடெல்லாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க ஆளுக்கு ஆளு காம்படிஷனுக்காகவே இப்படி கட்டியிருப்பாங்க போல். நீ இப்படி கட்டிட்டியா, இது உன்னை விட நான் சூப்பராக கட்டி காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கம்ப்ளீட்டாக சுற்றி கார்டனிங் ஸ்பேஸ் விட்டு ஒரு வாக்கபிள் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் காருக்கெல்லாம் தனியாக கராஜ் வச்சு மேலே ஒரு பால்கனி வியூ, சுற்றி ஃபாரஸ்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது வந்து ஒரு ஏரியாவோட கனெக்ட் ஆகிற பேக் வாட்டர். பயங்கர ஃபோர்ஸாக இருந்தது அண்ட் பயங்கர பாசி நல்லா வழுக்குச்சு. அதனால் முதல்ல இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வழுக்காத இடமா பார்த்து எல்லோரையும் நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாரை விட துருவா குட்டி தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா. இன்னொரு குழந்தை, அது ரொம்ப சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால அவங்கள நாங்கள் இறக்கல உள்ள. கரெக்டாக கொஞ்ச நேரம் உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே டீ குடிக்கிறதுக்காக வந்தோம். டீ ஷாப்பு, பழம், பொரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி எல்லாமே சொல்லிவிட்டு நிற்கிறோம். நல்லா துரல் போடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில், இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்டில் ஒரு டீ குடிக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஒரு சின்ன ஓட்டு வீடு இங்கே இருந்துச்சுன்னா நம்ம பேசாமல் இங்கே ஸ்டே பண்ணிடலாம். ஒரு லிமிட்டான இன்கம் இருந்தால் போதும்டா, டெய்லி இந்த நேச்சரை பார்த்துட்டு உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சாரி, இங்கே துருவா இருக்கான் அப்படிங்கிறதுனால மாற்றி யாராவது ஒருத்தங்க அவனை விரட்டிகிட்டே இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் உங்களுக்கு நிறையா வரும். அங்கேருந்து கிளம்புறக்குள்ளேயுமே மழை பயங்கரமாக பிடிச்சிருச்சு. கண்ணாடியில் நம்ம ஓட்டும் போது காரில் வியூவே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு மழை. ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட நல்லா பெஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சட்டில் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு ரூமுக்கு வர கேப்புக்குள்ளே. இந்த ஸ்வெஸ்தா ஹோம் ஸ்டே பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா விஷயங்களுமே பிடிச்சிருந்தது. பட் டிஸ்அட்வான்டேஜ்னு தோணுன விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன். நம்ம மொத்தம் வந்து 4 ரூம்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நைட் அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம 12 o'clock மேலே தான் செக் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து 7,300 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்தோன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இந்த மாதிரி ஏரியாக்களில் பவர் கட் வந்து ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க மேபி பவர் பேக்கப் கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நைட் டைமில் ரொம்ப மழை ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படிங்கிறனால அடிக்கடி பவர் கட் ஆகிட்டே இருந்தது. பேக்கப் இல்லாதனால நான் கால் பண்ணி கேட்கும்போது இன்றைக்கி தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபேன் கூட இல்லாமல் என்னதான் இருந்தாலுமே ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா ஓகே, ஃபேன் கூட தேவைப்படாது. பட் மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் ரொம்ப புழுக்கமாக இருந்தது. ஸோ ஃபேன் கூட இல்லாமல் இருந்தது, கொஞ்சம் கடுப்பாக்கிடுச்சு. ஃபுட் வைஸ் பார்த்தோன்னா கேரளா ஸ்டைல் ஃபுட்டு பிடிச்சவங்களுக்கு ஓகே. பட் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு பழகிட்டு டக்குன்னு அங்கே போய் ஒரு நாள் சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எல்லாமே தேங்காய் எண்ணெய் போட்டு சமைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்டைலில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த கோகோனட்டோட ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு. ஓகேவாக இருந்தது, சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால எல்லாமே ஆறிட்டு சூடு பண்ணுறதுக்கும் அங்கே ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே அவங்களோட ரூம்ஸ்க்கு போயிடுறாங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே பனி இறங்குறது நமக்கே நல்லா தெரியுது. அந்தளவுக்கு சில்லுன்னு ஆகிட்டு கிளைமேட்டு. காலையில் எந்த அளவுக்கு வெயில் அடிச்சதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நைட்டு செம்ம குளிராக இருந்தது. ஒரு 8:30க்கு மேலே ஃபயர் கேம்ப் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பண்ணியாச்சு. ஒரு 9-9:30க்கு சாப்பிட்டுட்டு எல்லாமே டிஸ்போஸ் ஆகியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு நல்ல தூக்கம். ஏன்னா கிளைமேட்டும் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது, அந்த கரண்ட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 12 மணிக்கு மேலே செக் அவுட் பண்ணிவிட்டு விசிட்டிங் பிளேசஸ்க்கு போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பணும். நமக்கு வயநாட்டில் என்னென்ன மாதிரியான விசிட்டிங் பிளேசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸு, ஸ்கை சைக்கிளிங், நெக்ஸ்ட் வந்து சூச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் எண்ணூறு ட்ரைபல் வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பானசூரா சாகர் டேம்,
900 கண்டி கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நம்ம வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து போகலாம், நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது உள்ள வயநாடுக்குள்ளே 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மத்தியானமே பெங்களூர் கிளம்புற மாதிரி. ஸோ வேண்டாம், நியர்பையில் ஒரே ஒரு தீம் பார்க் மட்டும் இருந்தது. அங்கே வந்து சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இருந்தது, அது மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுலேயுமே ஒன்று தான் சூஸ் பண்ணியிருந்தோம், ஜிப்லைன் வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு. நிறைய பேருக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்டு. போகும்போது தைரியமாக அந்த ஹேண்டிலெல்லாம் மாட்டிட்டு போயிட்டேன். அங்கே போய் நின்று அந்த ஹைட்டை பார்த்தது, என்னடா இவ்வளோ தூரத்துலேருந்து அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி பயமாகவே இருந்தது. அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க, உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் ரிட்டன் இதே ஜீப்பில் ஏறி கீழே போயிடுங்க அப்படின்னாங்க. சரி, ஒரு வாட்டி தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்ட்டு நமக்கு ஃபோன் ஹோல்டர் வந்து நம்ம கையில் நல்லா ரப்பர் பேண்டை டைட்டாக மாட்டி விட்டுறாங்க. செல்ஃபி ஸ்டிக் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அது கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஃபோன் நம்ம கையில் மாட்டி விட்டு லான்ச் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 minute 20 seconds கிட்ட அந்த ட்ராவல் இருக்கும். பயங்கரமான ஹைட்டு. நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா தலை சுத்தம். ஏதோ ஒரு தைரியத்தில் கிளம்பி போயிட்டேன். இது ஆக்சுவலாக 2 கையுமே ஃப்ரீயாக விட்டுட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான். செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கிறவங்க சுற்றி வீடியோ எடுப்பாங்க. நான் எவ்வளோ பெரிய பயந்தாங்கோலியாக இருந்திருந்தேன்னா அந்த கயிறையும் பிடிச்சிட்டு எந்த பக்கமும் சுற்றியும் பார்க்காம அப்படியே வந்திருப்பேன் பாருங்கள். அங்கேருந்து ஒரு 2:30 மணிக்கெல்லாம் கிளம்பி வயநாடு என்ட்ரன்ஸில் இருக்கிற காப்பர் கிச்சனில் எங்களோட லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மைசூருக்கு வந்தாச்சு. மைசூரில் பூஜாரிஸ் ஃபிஷ் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது. சரி, அங்கே வந்து டின்னர் முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் வைண்டப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. மைசூர் வந்து எப்போவுமே நல்லா ஜெகஜோதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆட்களும் சரி, அந்த ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. 90s டைம்லேருந்து மைசூர் ரெஜிஸ்டர்ட் அந்த ஓல்டான கார்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட கலெக்ஷன்ஸ் அண்ட் பைக்கோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சைடும், இன்னொரு சைடு அவங்க மாடு வளர்க்குறாங்க போல், அதோட கண்ணு எல்லாமே அழகாக வரவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெசென்டபிளாக வச்சுருந்தாங்க. ஸோ முதல் தடவையாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கம் ஃபேமிலி ட்ரிப்பாக போயிருந்தது. ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு நாள் தான், பட் நல்லாவே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எப்போவுமே நாங்கள் ஏதாவது ஒரு ட்ரிப் போயிட்டு ரிட்டன் வரோம் அப்படின்னாலே செம்மையாக மழை பெய்யும். அதே மாதிரி இந்த வாட்டியும் ரிட்டன் வரும்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. நைட் ஒரு 1 மணி போல் வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. ஜஸ்ட் 1 day ட்ரிப் தான், பட் மெமரிஸ் ஜாஸ்தி. அங்கே இருக்கிற கிளைமேட் என்ஜாய் பண்ணி ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பட் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு ட்ரிப்புன்னு போகிறேன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் நான் விசிட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். Until then, take care. Bye bye.